வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் சுவையான பீஃப் பிரியாணி எப்படி செய்வது என்று தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாங்க இப்போது எப்படி சமைப்பது என்று பார்ப்போம். Welcome to my home, where every dish is made with love. I am so excited to share my favorite recipes. Let us get cooking! இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமாக 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்க போகிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் மட்டும் எடுக்கிறேன். தண்ணீர் ஊற்றி நன்றாக 3 தடவைகள் கழுவினா காணும். கழுவிய 2 கப் அரிசிக்குள் இப்போது இன்னும் 2 கப் தண்ணீர் சேர்த்து கொள்கிறேன். இப்போது பாத்திரத்தை ஒரு தட்டால் மூடி அரிசியை 30 நிமிடங்கள் ஊற வைக்கிறேன். இன்னும் ஒரு பாத்திரத்தில் மிகுதியாக உள்ள 2 கப் அரிசியையும் எடுத்து நன்றாக கழுவிட்டு 2 கப் தண்ணீர் சேர்த்து கொள்கிறேன். இந்த அரிசிக்கு கட்டாயம் 2 கப் தான் சேர்க்கணும் என்று அவசியமில்லை. இந்த அரிசியையும் ஊற விடுகிறேன். இப்போது நானே பிரியாணி பவுடர் தயாரிக்க போகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று. தனியாக 2 மேசைக்கரண்டி சோம்பு, 1 மேசைக்கரண்டி கருப்பு மிளகு, 1 மேசைக்கரண்டி சீரகம், 1 மேசைக்கரண்டி அன்னாசிப்பூ 1, ஜாதி பத்திரி மேஸ் 1, ஜாதிக்காய் நுக்மக் 1, ஏலக்காய் 6, கிராம்பு 6, பிரியாணி இலை 6, பட்டை 1 துண்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாக வறுத்து பவுடராக்கி கொள்ளவும். பின்னர் பிரியாணிக்கு தேவையான அளவை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த வாசனை பொருட்கள் அனைத்தையும் ஒரு கடாயில் சேர்த்து நல்ல வாசனை வரும் மட்டும் வறுத்தெடுக்க போகிறேன். அத்துடன் 2 காய்ந்த சிகப்பு மிளகாய் சேர்த்து கொள்ளுகிறேன். மிதமான தீயில் சுமார் 3 நிமிடங்கள் வறுத்தெடுக்கிறேன். இப்போ இந்த மசாலா நன்றாக வறுபட்டு விட்டது. இறக்கி ஆற வைக்க போகிறேன். அதற்கு பிறகு மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுக்க போகிறேன். இப்போ 4 நடுத்தர அளவிலான வெங்காயத்தை நீளமாக துண்டுகளாக நறுக்கி எடுக்க போகிறேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ஒன்று தயாரிக்க போகிறேன். பிரியாணிக்கு பேஸ்ட் தயாரிப்பதற்கு 4 நடுத்தர அளவிலான தக்காளியை எடுத்துக்கொண்டு அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒனியனையும் இப்போ கட் பண்ணி ரெடியாக வைத்துள்ளேன். கொத்தமல்லி இலை கைப்பிடி அளவு, புதினா இலை கைப்பிடி அளவு, கறி லீஃப் கைப்பிடி அளவு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பசையாக அரைத்து கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணீர் ஒன்றும் சேர்க்காமல் தக்காளி பழத்திலேயே மறுபடியும் அரைத்து கொண்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, 600 கிராம் பீஃப் எடுத்து மீடியம் சைஸஸாக கட் பண்ணி இருக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுங்க. 3 பங்கு மீட் எடுக்க வேணும். அரைத்தெடுத்த மசாலா பவுடர் 4 பங்கு அரிசிக்கு 3 பங்கு மீட் எடுக்க வேணும். 3 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்க்கிறேன். உரைப்பு கூட விருப்பமான நீர்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளவும். இத்துடன் 3 டீஸ்பூன் சேர்த்துள்ளேன். அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், பப்பரிக்கா பவுடர் அரை தேக்கரண்டி, வீட்டில் தயாரித்த கறி மசாலா தூள் அரை தேக்கரண்டி, உப்பு 1 தேக்கரண்டி, வீட்டில் தயாரித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 மேசைக்கரண்டி, அரை கப் யோகர்ட் சேர்க்கவும். இப்போது அனைத்து பொருட்களையும் பீஃபுடன் நன்றாக கலந்து மசாலா எல்லா துண்டுகளிலும் நன்றாக படும்படி நன்றாக கலந்து விடுகிறேன். அனைத்தையும் நன்றாக கலந்ததின் பிறகு பாதி தேசி புளியும் சேர்த்து கொள்ளவும். நான் ஏற்கனவே சேர்க்க மறந்துட்டேன். மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். தேசி புளியும் சேர்த்து நீங்கள் பிரியாணிக்கு சமைக்கும்போது சுவையாக இருப்பார். இப்போது பிரியாணிக்கு தேவையான கலவையை தயார் செய்து விட்டேன். ஒரு சைட்டாக மூடிட்டு வைக்க போகிறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை தாளிக்க போகிறேன். அது மட்டும் மீட் மெரினேட் பண்ணினால் காணும். இப்போது சூடாக இருக்கும் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளுகிறேன். 4 மேசைக்கரண்டி கனோலா ஆயில். எண்ணெய் நன்றாக சூடானதும் பிரியாணி இலை 3, ஏலக்காய் 3, ஜாதிக்காய் 1, அன்னாசிப்பூ 1 சேர்த்திருக்கிறேன். அத்துடன் கிராம்பு 3 பீசஸ். இப்போது 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணியது சேர்த்திருக்கிறேன். 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு 1 தேக்கரண்டி. இப்போது எல்லாவற்றையும் ஒன்றாக 1 நிமிடம் கலந்து விடுகிறேன். அதற்கு பிறகு மூடியால் மூடி
வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வரும் வரை குக் பண்ண போகிறேன். 5 நிமிடங்கள் வெங்காயத்தை வேக வைத்த பிறகு மூடியை இப்போ திறக்கிறேன். இப்போது பாருங்கள், வெங்காயம் தயாராக இருக்கிறது. இந்த பதத்தில் இருந்தால் காணும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி வெங்காயத்தை கிளறி விட்டு இந்த பதத்துக்கு வதக்கி எடுக்க வேணும். இப்போது இந்த வதக்கிய வெங்காயத்தில் இருந்து கொஞ்சம் வெங்காயத்தை பின்னர் சாதத்துக்கு தனியாக சேர்ப்பதற்காக எடுத்து வைக்கிறேன். இப்போது மசாலா சேர்த்து ஊற வைத்த இறைச்சியை வதக்கிய வெங்காயத்துடன் சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போது ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொள்கிறேன். இப்போ 1 கப் தண்ணீர் எடுத்திருக்கிறேன். இதை வந்து இறைச்சி மெரினேட் பண்ணின பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரையும் இந்த இறைச்சிக்குள் சேர்க்க போகிறேன். இப்போது எல்லாவற்றையும் 1 நிமிடம் நன்றாக கலந்து விடுகிறேன். இனி மூடியால் மூடி 30 நிமிடங்கள் பீஃபை வந்து நன்றாக குக் பண்ண விட வேணும், மீடியம் ஹீட்டில். இடைக்கிட மூடியை திறந்து அடிப்பிடித்திருக்கிறதா என்று பார்த்து கிளறி விட வேணும். இப்போது பாருங்கள், இறைச்சி நன்றாக வெந்து அழகாக தயாராகி விட்டது. 30 நிமிடங்கள். முதலில் மாட்டிறைச்சியை 30 நிமிடங்கள் வேக விடவும், பின்னர் சாதத்துடன் சேர்த்து மேலும் 15 நிமிடங்கள் வேகுவதால் மாட்டிறைச்சி முழுமையாக வெந்து தயாராகிவிடும். உப்பு காணாமல் இருக்கிறது. 1 தேக்கரண்டி உப்பு சேர்த்து கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் ஒன்றாக இப்போ மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போது ஏற்கனவே ஊற வைத்த 2 கப் அரிசியை வந்து 2 கப் தண்ணீர் சேர்த்து ஊற வைத்திருக்கிறேன். அந்த அரிசியை இப்போது சேர்த்துள்ளேன். இப்போது இறைச்சியில் உள்ள தண்ணீரிலேயே மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுகிறேன். 10 நிமிடங்கள் கழித்து இப்போது ஓப்பன் பண்ணுகிறேன். இப்போ வந்து அரிசி எவ்வளவுத்துக்கு அவிந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் வந்து 1 கப் வந்து தண்ணீர் சேர்க்கலாம். தண்ணீர் வந்து கூட தேவையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோத்துக்கு அரிசி அவிந்திருக்குதோ அதை பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள். பயப்பட வேணுமென்ற அவசியமில்லை. இப்போ 1 கப் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் லோ ஹீட்டில் விட்டு குக் பண்ணணும். இந்த ரைஸுக்கு வந்து நீங்கள் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ண வேணும். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணீர் சேர்க்க வேணும். ஆனால் இறைச்சியில் தண்ணீர் இருப்பதால் தேவையான அளவு தண்ணீரை மட்டும் சேர்க்கவும். பின்னர் தேவைப்பட்டால் மேலும் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். இப்போது மூடியால் மூடி 5 நிமிடம் லோ ஹீட்டில் குக் பண்ணவும். இப்போது 5 நிமிடங்கள் கழித்து ரைஸை ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த அளவுக்கு அவிந்திருந்தால் காணும். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணீர் வரைக்கும் சேர்க்கலாம். பயப்பட தேவையில்லை. இப்போது செப்பரேட்டாக எடுத்து வைத்திருந்த அரிசி 2 கப், அதை வந்து ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். எவ்வளோ தண்ணீர் இருந்தாலும் சேர்த்து ஃபுல் குக் பண்ணி வடித்து எடுக்க வேணும். இப்போது கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கிறேன். அதற்கு பிறகு சிறிதளவு ஃபுட் கலரிங், அத்துடன் ஃப்ரை பண்ணி வைத்திருந்த ஒனியனையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போது மூடியை மூடி குறைந்த தீயில் 5 நிமிடங்கள் குக் பண்ணி ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிற ரைஸ். இப்போது பிரியாணியை மெதுவாக கலந்து விட வேணும். இப்போது பாருங்கள், பிரியாணி 3 விதமான கலரில் இருக்கின்றது. வெள்ளை, சிவப்பு மற்றும் பிரியாணி கலரில் இருக்கின்றது. இப்போ மெதுவாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் எல்லாம் அந்த மாதிரி குக் பண்ணி ரெடியாக வந்திருக்கிற. 2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் மட்டும் தண்ணீர் சேர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு சேர்க்கக்கூடாது. நீங்கள் சமைக்கிற சட்டியை பொறுத்து இருக்கிறது. சட்டி சில நேரம் வந்து ஹீட்டை ஃபாஸ்ட்டாக இழுக்குமாக இருந்தால் தண்ணீர் ஃபாஸ்ட்டாக வற்றிடும். அடுப்பின் தணலை வந்து நீங்கள் குறைத்து வைத்து தான் குக் பண்ணி எடுக்க வேணும். இப்போ வந்து இந்த ரைஸை வந்து நான் பிளேட்டில் கிள்ளி போட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ வந்து பிரியாணியை வந்து நான் ஒரு பிளேட்டில் போடுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. பிரியாணி அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இந்த ரெசிபி வந்து ஒரு ஹோட்டலில் சமைக்கும் ரெசிபி முறை வந்து. இந்த செய்முறையை நான் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஓனரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். தண்ணியை பற்றி பயப்படாமல் தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்கள்.
இந்த பிரியாணிக்கு நான் தக்காளி பழம், வெங்காயம், பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு சுவையான சட்னியும் செய்துள்ளேன். அந்த ரெசிபி இதில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணல. மிகவும் சுவையானது. முட்டையும் அவித்திருக்கிறேன். இன்றைய ஹோட்டல் முறை பீஃப் பிரியாணி செய்முறை இத்துடன் முடிகின்றது. இந்த தக்காளி சட்னி, தக்காளி பழம், பேரிச்சம்பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், சர்க்கரை, உப்பு மற்றும் பப்பரிக்காய் தூள், கறி பவுடர், மிளகு பவுடர், நிறைய ஐட்டம் சேர்த்து தக்காளி சட்னி மேக் பண்ணினேன். இப்போது என் கையில் இருக்கும் பிரியாணி சாதத்தை பாருங்கள். நானும் சுவைத்து பார்த்து சொல்லுகிறேன். அந்த மாதிரி சுவையாக உள்ளார். கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ஆசையாகவும் நிறையவே சாப்பிட வேணும் போல் ஆசையாக உள்ளது. இந்த செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்க ஷேர் பண்ணிவிடுங்கள். என்னுடைய வீடியோஸ்களை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட சேர்ந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.